பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, வால்யூம் பத்தி பார்க்க போறோம். வால்யூம்னாலே நமக்கு வந்து 3D யோட கான்செப்ட். அப்ப நம்ம வந்து பார்க்கும்போது ட்ரிபிள் இன்டெக்ரலோட கான்செப்ட் படி நம்ம இங்க பார்க்க போறோம். சரிங்களா? அப்போ வால்யூம் ஆஃப் இன்டெக்ரல் எப்படி வந்து வால்யூம் கண்டுபிடிக்கிறது? அப்படின்னா, நமக்கு ஒரு பேசிக் ஃபார்முலா குடுக்குறாங்க வால்யூம்க்கு. நொட்டேஷன் ஆல்ரெடி தெரியும் Vன்னு. இங்க ட்ரிபிள் இன்டெக்ரல். அந்த ரீஜியன் என்ன குடுக்குறாங்களோ அத நம்ம டிவைட் பண்ணிட்டு dz dy ஓ dx. இது ஒரு நார்மல் ஃபார்முலா. சரிங்களா? வால்யூமோட நார்மல் ஃபார்முலா. இந்த விங்கிறது என்னது? அது என்ன ஷேப் குடுக்குறானோ அதனோட ரீஜியனுக்கு ஈக்குவேஷன் குடுத்துருப்பாங்க. அத வச்சு நம்ம டிஃபைன் பண்ணி பார்த்து நம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஓகே சார். இத பேஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் ப்ராப்ளம். ஃபைண்ட் த வால்யூம் ஆஃப் bounded by the cylinder x squared plus y squared equal to 4 and the planes y plus z equal to 4 and z equal to 0. C தான் கொடுத்துக்கிறாங்க. Using integration concept. Using triple integral concept. Using triple integral. So, பொறுமையாக சொல்லி கொடுக்குறோம் பாருங்க. இதான் கொஸ்டின். Find the volume of bounded by the cylinder x squared plus y squared equal to 4 and the planes y plus z equal to 4 and z equal to 0 using triple integral. ஸோ ஃபஸ்ட் எடுத்தபடி வால்யூம்னு ஒரு வேர்டு வந்ததுனால அது யூசிங் ட்ரிபிள் இன்டெக்ரல் கான்செப்ட் வந்ததுனால நம்ம வால்யூமோட ஃபார்முலா ட்ரிபிள் இன்டெக்ரல் ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் அதை எழுதிக்கிங்க. V ஈக்குவல் டு ட்ரிபிள் இன்டெக்ரல் V ஓவர் dz dy dx. dx. ஸோ ஓகே. இப்போ அடுத்த ஒர்க் என்னன்னா நம்ம ரீஜியன் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதுக்காக அவங்க கொடுத்த ஈக்குவேஷன் 2 ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. ஒன்று பார்த்தா சிலிண்டர், இன்னொரு பார்த்தா பிளைன். இந்த 2 ஈக்குவேஷன் வச்சு நம்ம ரீஜியன் 3Dனாலும் கொஞ்சம் இமேஜ் போட கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். 2Dக்கு ஈஸியாக போட்டுடலாம். நான் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஃபர்ஸ்ட் நான் ரீஜியன் டிஃபைன் பண்ண போகிறேன். அதாவது ரீஜியன் எப்படி டிஃபைன் பண்ணுறதுன்னு பார்த்துங்க. ஃபஸ்ட்டு இஜெட்டோட லிமிட் என்ன வரும், அடுத்தது ஒய்யோட லிமிட் இந்த செகண்ட் இன்டெக்ரலுக்கு என்ன வரும், அண்டு எக்ஸோட லிமிட் இங்கே என்ன வரும், அதை நான் செக் பண்ண போகிறேன் இந்த 2 ஈக்குவேஷன் வச்சுட்டு. சரிங்களா? இப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன், பார்த்துங்க. புரியலன்னா கேட்டுங்க உடனே. ஃபர்ஸ்ட் இஜெட்டோட வேல்யூ வேணும். இஜெட்டோட வேரியபிள் எங்க டிஃபைன் ஆகிக்கிறோம், இந்த பிளைன் ஈக்குவேஷன்ல இஜெட்டோட வேல்யூ டிஃபைன் ஆகிருக்கு. கரெக்ட்டுங்களா? அப்போ அந்த ஈக்குவேஷன் நான் கன்சிடர் சொல்லிட்டு எடுத்துக்கிறேன். இப்போ என்ன நடக்கும், ஃபர்ஸ்ட் வந்து இஜெட் ஈக்குவல் டு 0ன்னு சொல்லிக்கிறாங்க. அதனால நான் இங்கே என்ன பண்ணிக்கிறேன், 0ன்னு என்ட்ரி பண்ணிட்டேன். புரியுதுங்களா? அடுத்து என்ன பண்ணுறாங்க, y பிளஸ் இஜெட் ஈக்குவல் டு 4ன்னு சொல்லிக்கிறாங்க. அப்போ இதுல இருந்து என்ன தெரியுது, ஈக்குவல் டு 4 மைனஸ் y. அவ்வளவுதான், 4 மைனஸ் y. ஆனா இதுல z ஈக்குவேஷன்ல x வரவே இல்லை சார். அதுதான், அது வந்து நம்ம z ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும்போது x வராதுல்ல. z ஈக்குவல் டு 0 போது அங்க x வந்து வரல. மேபி x கொடுத்து வரும். சரிங்களா? x கொடுத்து வரும். அது வேரியபிள் 0ன்னு கொடுத்துக்கிறாங்க. அது 0x வந்துக்குது. சரிங்களா? அதனால அது ஒரு பிரச்சனை கிடையாது, நம்ம பார்த்துக்கலாம். அதாவது 0 4 மைனஸ் y dz dy dx. சரி, இந்த ஈக்குவேஷன் வச்சு ஒரு ஒர்க் முடிச்சாச்சு. அடுத்த ஒர்க் எங்க இருந்து ஆரம்பிக்குது, இந்த சிலிண்டர் ஈக்குவேஷன். ஆக்சுவலாக சர்க்கிள் ஈக்குவேஷன். ஏன் சர்க்கிள் சிலிண்டர் ஈக்குவேஷன் ஆகுதுன்னா அந்த இஜெட் பிளைன் வந்து உங்களுக்கு இதாகிறதுனால அந்த பிளைன் வச்சு ஆகுது. சரிங்களா? இது சர்க்கிள் வரும். சிலிண்டருக்கு என்ன வரும், 2 சர்க்கிள் இருக்கும். கரெக்டுங்களா? அப்போ 2 சர்க்கிள் இருக்கும்போது இந்த சர்க்கிளோட ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க. இது வந்து இந்த லைன், இதுதான் அந்த பிளைனோட இதுன்னு வச்சுக்கோங்க. இது கட் ஆகிற மாதிரி இருக்கும். சரிங்களா? சரி, இப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்துக்குங்க. அடுத்தது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறது வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் பிளஸ் ஒய் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4. கரெக்டாக என்ன, இங்கே ஒய் ஈக்குவல் டு 0 எதுவுமே கொடுக்கல. அதனால நான் என்ன பண்ண போறேன், இங்கிருந்து ஒய் என்னன்னு நான் கண்டுபிடிக்க போறேன். சரிங்களா? அப்ப என்ன ஆகும், 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். அப்போ நம்ம வரும்போது ரூட்னு வரும்போது என்ன எடுக்க போறோம், பிளஸ் ஆர் மைனஸ் எடுக்கணும். கரெக்டுங்களா? ரூட்னு ஸ்கொயர் ரூட் எப்போ போறோமோ அப்போ வந்து நம்ம எப்பயுமே வந்து பிளஸ் ஆர் மைனஸ் என்ட்ரி பண்ணுவோம். நான் இருக்குங்களா? நான் இருக்குதாப்பா, எப்பெல்லாம் ஸ்கொயர் ரூட் எடுக்கணும் அப்போ வந்து பிளஸ் ஆர் மைனஸ் எடுக்கணும். எஸ் சார். அப்போ என்ன இங்க மைனஸ் ரூட் வந்து கீழேயும் பிளஸ் ரூட் வந்து மேலேயும் எடுக்கணும். சரிங்களா? ஓகே சார்.
ஸோ நெக்ஸ்ட் இப்போ ஒய்க்கு கன்சிடர் பண்ணி போட்டாச்சு. அடுத்தது எக்ஸுங்க வரும்போது என்னவோ 1D தான். இந்த ஒய்ங்கிற வேரியபிள் வந்து 0ன்னு வச்சுக்கணும். அப்போ என்னாச்சு எக்ஸ் ஸ்கொயர்ட் ஈக்குவல் டு 4 கரெக்டுங்களா? -2 to +2. வெரி குட்மா. எக்ஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் ஆர் -2. அப்போ லிமிட் என்ன வருது இங்கே -2 டு +2. -2 டு +2. இது வரைக்கும் என்னாச்சு டவுட் இருக்குதா தம்பி? எப்படி லிமிட் கண்டுபிடிச்சு ஒரு டவுட் இருக்குதுங்களா? எல்லாம் ஓகே மாதிரி இருக்கிறீங்களா? சரி, இப்போ ஆ இந்த 2 ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாமே இப்படியே பண்ணிக்கலாமா எல்லா சமம்? இந்த மாதிரி தான் கண்டுபிடிக்கணுமா? ஒரு ஈக்குவேஷன் கொடுத்து கேட்பாங்க. அடுத்த ப்ராப்ளம் மாத்திரம் ஒரு சிங்கிள் ஈக்குவேஷன் கொடுத்து கேட்பாங்க. இங்கே பார்த்து ஓகே சார். சிலிண்டரிக்கல் ஈக்குவேஷன், சர்க்கிளுக்கு ஒரு ஈக்குவேஷனும் அந்த பிளைனுக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்தனால 2 ஈக்குவேஷன் இருக்குது இதில். ஆனால் 2 ஈக்குவேஷன் வச்சு இஜெட் என்ன, எக்ஸ் என்ன, ஒய் என்னன்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ அடுத்த ப்ராப்ளத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஈக்குவேஷன் தான் இருக்கும்போது அதுலேருந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு ஐடியா வச்சுட்டு தான் நம்ம பார்க்கணும். சரியா தம்பி? ஓகே சார். சரி, இதுக்கு மேலே உனக்கு ஒரு ஐடியா தெரியும். என்ன பண்ண போகிறோம் நீங்க? சரி, இதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஒவ்வொரு இன்டெக்ரலா வித் ரெஸ்பெக்ட் டு இஜெட். integral -2 to integral -√4 - x square plus 4 minus x square z limit 0 to 4 - y. அதுக்கப்புறம் 4 - y வந்துட்டு வித் ரெஸ்பெக்ட் டு dyல இன்டெகிரேட் பண்ணணும் சார். பொறுமையாக பண்ணலாமா? ஒவ்வொரு ஸ்டெப் நீங்களும் பண்ணுங்க, நானும் பண்ணுறேன். நீங்கள் சொன்னது கரெக்டாக தெரியுது. அப்படியே அந்த இன்டெகிரல் விங்கிற இன்டெகிரல் எடுத்துக்கிறேன், எகைன் எழுதுகிறேன். அப்போ ஈஸியாக இருக்கும். இன்டெகிரல் -2 to இன்டெகிரல் -4 - x squared to 4 - x squared. அடுத்த இன்டெகிரல் 0 to 4 - y. இங்கே என்ன நடந்தது? dz dy dx. பொறுமையாக போடுங்க. ஏன்னா ட்ரிபிள் இன்டெகிரல் ஒவ்வொரு இன்டெகிரல் போடும்போது கரெக்டாக அப்ளை பண்ணும்போது தான் ஆன்சர் வரும். என்ன இவ்வளோ கஷ்டப்பட்டு போட்டு தப்பாயிரும். பொறுமையாக போடுங்க. -2 to integral -4 - x square root of 4 - x square. dz ஓட இன்டெகிரல் வந்து z லிமிட் பார்த்தீங்கன்னா 0 to 4 - y dy dx. கரெக்டாக தம்பி? எஸ் சார். அப்படியே பொறுமையாக போடுங்க. இன்டெகிரல் -2 to இன்டெகிரல் -4 - x square to root of 4 - x square. இப்போ என்ன கிடைக்கும்? 4 - y இன்ட்டு அவ்வளோதான். அது 0 வரும், 0 விட்டுருங்க, dy dx. கரெக்டாமா? எஸ் சார். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா டி டி dy வச்சு 4y - y squared by 2. 4y - y squared by 2. லிமிட் பார்த்தீங்கன்னா -4 of root of 4 - x square root of 4 - x square into dx. கரெக்டாக தம்பி? எஸ் சார். சொல்லுமா, இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன நடக்குது சொல்லுங்க. இதை மட்டும் சிம்பிளிஃபை பண்ணுங்களேன். இப்போ ரெண்டுக்கும் பார்த்தா 4 காமனாக இருக்குது, அது டிஸ்டர்ப் ஆக போகுது. அதனால் என்ன பண்ணிக்கலாம், 4 வெளியே எடுத்துக்கலாமா? சார் அங்கே 4 வராதுல்ல சார்? இல்லை, நான் சொல்கிறது இங்கே இருக்கிற போகுது. இது 4 - ஓ, y. இங்கே 4 வராது. கரெக்டாக இங்கே 4 வராது. நான் தெரியாமல் y ஸ்கொயர் பை 2. ஓகே, தேங்க்யூமா. அப்போ சிம்பிளிஃபை பண்ண முடியாது சார். அப்படியே சிம்பிளிஃபை பண்ணலாமா? சொல்லுப்பா. -2 to 2 4 இன்ட்டு ஃபஸ்ட்டு இதுக்கு போட்டுக்கலாம், அப்போ தான் ஈஸி. 4 இன்ட்டு root of 4 - x square minus of plus minus plus. தேங்க்யூ. root of 4 - x square. ஸோ இது ஒன்று சார். ஃபஸ்ட்டு பார்ட்டுக்கு முடிஞ்சது. சரிங்களா? minus of whole bracket 4 - x square by 2. ஓகே. 4 plus sorry minus square by 2 minus 4 - x square by 2. எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிட்டு dxன்னு வெளியே இருக்கும். கரெக்டுங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பாக சொல்லிட்டு சார். இது 0 கரெக்டாக தான் சார் சொல்கிறேன். ஓகே சார். இங்கே 4 காமன் எடுத்துச்சு. கரெக்ட். இது கரெக்டாக இது 0 கரெக்டாமா? -2 to 2 2 times 8 √4 - x square limit. 2 times 2 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 √4 - x square limit. 2 ti
4 minus x square into dx கரெக்ட்டுங்களாமா? எனர்ஜி டவுட் இருக்குதா? Yes, sir. Yes, sir. No, sir. Any doubt ma up to this step? So, no. So, 1 minute, sir. எழுதிட்டு இருக்கேன். நான் எழுதுமா என்ன பார்த்துக்கலாம். இல்லைன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு கூட நம்ம பார்த்துக்கலாம். ஆர்டர் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஓகே சார். இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்முலா இன்டு டிஎக்ஸ். இதனோட ஃபார்முலா என்னன்னா எக்ஸ் பை டூ ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஏ ஸ்கொயர் பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. கரெக்டுங்களா? உங்களுக்கு ஃபார்முலா அனுப்பணும்னு சொல்லியிருந்தேன். இன்னைக்கு அனுப்பிடுறேன். கொஞ்சம் நான் இதுக்குள்ள கிளாஸ்க்கு வந்து அனுப்ப முடியல 2 நாளா. இன்னைக்கு அனுப்பிடுறேன். இப்போ என்னாச்சு, இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ என்ன நடக்கும் பாருங்க, 8 சொல்றாங்க எக்ஸ் பை டூ இங்கே எக்ஸ் பை டூ தான். ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பை டூ வந்து இங்கே 4 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் பை டூ. எகைன் வந்து ஏ ஸ்கொயர் வந்து வேல்யூ 4 பை டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை ஏ. அப்போ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் பை டூ வேல்யூஸ் லிமிட் வந்து -2 to 2. எனி டவுட் அப் டு திஸ் ஸ்டெப்? இல்லை சார். ஃபர்ஸ்ட் அப்ளை பண்ணுங்க அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட். அப்போ 8 நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ் ஸ்கொயர்னால இங்கே 2 அப்ளை பண்ணாலும் சரி, இல்லை -2 இந்த இடத்துல அப்ளை பண்ணாலும் சரி 4 தான் வரும். அப்போ 4 minus 4 வந்து என்ன ஆகும், 0 ஆயிரும். அப்போ டோட்டலாக இது வந்து என்டையராக 0 ஆயிரும். 2 அப்பர் லிமிட் லோயர் லிமிட்டுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதுங்களா? சரி சார், அண்டர்ஸ்டாண்ட். அப்போ இது கட் பண்ணால் 2. அப்போ என்னாச்சு 2 இதுக்கு ப்ராக்கெட் போட்டுங்க. சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 அப்ளை பண்ணும்போது 2 மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் 2 by 2 வந்து 1 கரெக்டுங்களா? 2 by 2 வந்து 1ன்னு வரும். அதே மாதிரி இங்கே என்ன கிடைக்கும், -2 divided by 2ன்னு வரும். இதையும் அப்ளை பண்ணால் -1 கிடைக்கும். கரெக்டாமா? எஸ் சார். அப்போ என்னாச்சு, இந்த 2 வெளியே கொண்டு வந்தீங்கன்னா 16. அப்போ 16 இங்கே என்னாச்சு, சைன் இன்வர்ஸ் ஆஃப் 1 வந்து எவ்வளோன்னு தெரியும், π by 2 ப்ளஸ் π by 2 மைனஸ் π by 2. π by 2 இது மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இங்க வரைக்கும் இது மைனஸ் π by 2. ஓகே π by 2. அப்போ என்னாச்சு, என்ன π by 2 ப்ளஸ் π by 2 வந்து π. 16 π ஸ்கொயர் யூனிட் ஸ்கொயர் கியூப் யூனிட். ஏன்னா வால்யூம் இல்லை, வால்யூம் போது கியூபிக் யூனிட். அவ்வளோதான் கண்ணு. வால்யூம் கண்டுபிடிக்கிறது நம்மளுக்கு மெயினாக பார்த்தீங்கன்னா ரீஜியன் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அந்த ரீஜியன் கரெக்டாக ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணால் போதும். அதுக்கப்புறம் இன்டெகிரேஷன் ஃபார்முலா தான், ட்ரிபிள் இன்டெகிரல் பொறுமையாக